இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பரம அழைப்பின் பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாய் வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே லூக்கா 10ஆம் அதிகாரம் அதன் 30 முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரயாணத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். இன்றைக்கு நான் இதை இவ்விதமாய் சொல்லுகிறேன். எருசலேம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பிற்கும் எரிகோ என்பது ஒரு மனிதனுடைய இறப்பிற்குமான இடைப்பட்ட காலத்தில் நடக்கிற ஒரு பிரயாணத்தை இயேசு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கள்ளர்களுடைய கையிலே அகப்பட்டவனாய் அவனுடைய வஸ்திரங்களிலிருந்து எல்லாவற்றையும் கள்ளர்கள் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிராக சாலையின் ஓரத்திலே விட்டு போகிறார்கள். அவ்வழியே ஒரு ஆசாரியன் கடந்து வருகிறான், ஒரு லேவியன் கடந்து வருகிறான். இருவரும் அவனை பார்க்காதது போல பக்கமாய் விலகி போகிறார்கள். ஆம், சற்று நின்று யோசித்து பார்ப்போமேன். இன்றைக்கு இயேசுவை உடைய நாமும் நம்மிடத்தில் உதவி கேட்கிறவர்களுக்கு மனம் இறங்காமல் பக்கமாய் பார்த்தும் பார்க்காமல் கண்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படி இருப்போமேயானால் சற்று நாம் நின்று நம்முடைய செயல்களை மாற்றி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மூன்றாவதாய் ஒருவன் வருகிறான், அவன் சமாரியன். அந்த சமாரியன் இந்த மனுஷனை பார்த்த பொழுது அவன் தன் வாகனத்தை விட்டு இறங்கி இவனுக்கு எண்ணெய் பூசி திராட்சை ரசத்தை கொடுத்து காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி வேதம் சொல்லுகிறது ஒரு சத்திரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் ஜீவிக்கிறவர்கள் கள்ளன் எனப்படுகிற சத்துருவின் கையிலே அகப்பட்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கெடுத்து போட்டுக்கொண்டு குற்றுயிராக வாழ்ந்து கொண்டு அநேகர் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்களும் நானும் இறங்குகிறோமா என்று யோசித்து பாருங்கள். எப்படி நான் அவர்களுக்கு இறங்கக்கூடும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து அவர்களுக்கு நாம் அறிவித்து அவர்களை பாவத்தில் இருந்து மீட்டு சத்திரமாகிய தேவாலயத்திற்கு அவர்களை கூட்டி சேர்ப்பது உங்கள் மீதும் என் மீதும் விலப்பட்ட கடமையாயிருக்கிறது. அவர் நமக்கு இதை கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இப்படி நீங்களும் நானும் உலகத்தின் சத்துருவாகியவனுடைய கைக்கு அகப்பட்டவர்களை விடுவித்து இயேசுவின் ராஜ்யத்திற்கு சேர்க்கிற உன்னதமான பணியிலே அமர்த்தப்பட்டு இருக்கிறோம். சற்று நின்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நான் அப்படிலாம் செய்யல பிரதர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இதுவே ரட்சணிய நாள், இதுவே தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற நாள். இன்றைக்கு இயேசுவை குறித்து நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டு இருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்கும் அறிவித்து இயேசுவின் அண்டையிலே நடத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கான வெகுமதியை இயேசு தம்முடைய கைகளிலே நம்மை காணும்போது அளிப்பதற்காக கொண்டு வருகிறார்.